ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேர்னி வித் கௌரி யூடியூப் சேனல். நான் ஒரு கௌரி. இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் அம்மா அப்பா கல்யாணம். அப்பா இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ நான் விஷ் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். சரி, அம்மா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. நாங்கள்லாம் நேற்று 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டோம் தெரியுமா? நான் 12 மணிக்கு ரொம்ப டயர்டில் தூங்கிட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டில் என்னென்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குக்கரும் மூடி இருக்காங்க. என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியல. அம்மாட்டே ரெசிபி கேட்போம். என்னம்மா சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னதுன்னா காளான் பிரியாணி, காளான் கிரேவி, பாயாசம், அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு. நான் ரவா லட்டு வந்து எத்தனை மாதமா 3 மாதமா இல்லை 1 வருஷமா நான் ரவா லட்டு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து அவ்வளோதான். பால் பாயாசம். இன்னும் மெனு கம்மியாக இருக்குது. மெனு ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வந்து குக்கரில் அடுப்பில் வந்து இது என்ன வந்துட்டு இருக்கு, காளான் கிரேவி அடுப்பில் இருக்குது. பிரியாணி இங்கே இருக்குது. இனிமேல் தான் இருக்க போகிறாங்க. கை காட்டுங்க. கோன்ல வச்சே மருதாணி கிடைக்கவில்லை. எப்போ வச்சீங்க? எனக்கு தெரியாது. நைட்டு எனக்கு தெரியாமல் வச்சுருந்தாங்க. எப்போமா வச்சீங்க? 12:30 மணிக்கு. என்ன சொல்லாமல் வச்சுருக்காங்க. எனக்கும் வச்சு விட்ருக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி கோன் வைக்க தெரியாது. எங்கள் அம்மாவை வச்சுருக்காங்க. இதுக்கு உங்கள் ரேட் பண்ணுங்க பார்ப்போம். ரேட் கோனுக்கு ரேட். ஓகே. இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் எங்களை விட்டுட்டு வந்து கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். வேறு எங்கே போகிறீங்க? போயிட்டு வந்து சொல்லுவாங்க, சொல்லிட்டு போக மாட்டாங்களா? சரி, நம்ம ஈவினிங் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாயங்காலம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து சமைச்சதை பார்க்கணும்ல. பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெட்டிங் ஆனிவர்சரி. நன்றி. இப்போ நான் இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. அதான் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் சாப்பிட்டாச்சு. அம்மா வந்து வெளியே போகிறது கிளம்பியிருக்காங்க. இப்போ வந்து அம்மாவோட அவுட்ஃபிட் பார்க்கலாம். இதான் அம்மாவோட அவுட்ஃபிட். அன்னைக்கு நம்ம கடையில் வாங்கின ட்ரெஸ் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க அம்மா போறீங்க? என்ன கோயில் போறீங்க? அப்பா அந்த எங்க போறீங்க? அப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு வரணும். ஹோட்டல் போகிறாங்க. எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். எஸ், ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பார்சல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் தான் போகிறோம் ஹோட்டல். இல்லை காய்ஸ், நாங்கள் 2 பேரும் போல. இது நானும் சக்தியும் வரல, அம்மா அப்பா வந்து வராங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்சல் அது மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு அது போதும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு நம்ம தூங்கிடலாம். இப்போ வந்து அம்மா அப்பா கோயில் போய் அங்கே போய் வீடியோ போடுவாங்க உங்களுக்காக. நாங்கள் 2 பேரும் வீட்டில் கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் எழுதணும். ஏன் ஹோம்ஒர்க் இருக்குது? ஹோம்ஒர்க் இருக்குன்னா ஏன் கேட்கீங்க? நிறைய இருக்குன்றது இல்லை, ஹோம்ஒர்க் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, கமெண்ட் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அப்பா வரையும் அப்பாவோட அவுட்ஃபிட் செக் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ண போறீங்க? கிழக்க பார்த்து தான் நிற்பாங்களாம்ப்பா. மரியாதை கொடுக்குறேன். நீ எந்திரி எந்திரி மாமா, அடிச்சுவேன். கிழக்கு பக்கமா இருந்து முட்டையெல்லாம் வளர்த்துதா இல்லையா? இதாங்க ஐஸ் அப்பாவோட அவுட்ஃபிட். எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க. நல்லா இருக்கேனான்னு கேட்குற ஒரு குரங்கு நிற்குதா. அவள் வந்து என்னமோ கிஃப்ட் செஞ்சுருக்காளாம். என்கிட்ட கேட்காதீங்க, நான் எதுவும் செய்யலை. என்கிட்ட காசு இல்லை. எனக்கு வந்து எங்கள் அப்பா காசு கொடுக்கல, சத்திக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்தியாக செஞ்சுருக்கா. சரி, இதை எனக்கே காட்டலை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன வாங்கியிருக்கான்னு தெரியும்.
எங்கள் அம்மா தான் கூட போனாங்க. இதெல்லாம் கிஃப்ட்னு சொல்லக்கூடாதானா? அப்பா 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 எடு. கீழே எடுன்னு சொன்னேன். பாவம் மேலே எடு. அது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு. டெடி பியர். இது இப்படின்னா கொஞ்சிரும். அப்படி ஒரு டெடி பியர் வாங்கியிருக்கா. சூப்பர். அது அதுக்குள்ளே இருக்கும். வாங்கல உருப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிப் தான். இந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. தர முடியாது இப்போ. அதுல மாட்டுங்க. இது ஹஸ்பண்ட் கிஃப்ட், இது வந்து டாட்டர் கிஃப்ட். எங்கர் டாட்டர் கிஃப்ட். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோம்? ஆமாம், இந்த கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில் தோன்றுருக்கோ அந்த கோயிலுக்கு வாங்கிட வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா மணி இப்போ கரெக்டாக 8:45 ஆக போகுது. 1/4 மணி நேரம் தான் இருக்குது. 1/4 மணி நேரத்துக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்ப்போம். முருகன் கோயிலுக்கு தான் போவோம். பாய். இப்போ நம்ம வந்து எங்கள் சூறாவளி வேகத்தில் போயிட்டு இருக்கோம். அப்படின்னா ஹோட்டலுக்கு தான் நைட்டு 10:15 ஆச்சு. ஸோ ஹோட்டல் கூட்டி தான் போயிட்டு இருக்கோம். நான் வரலன்னு தான் ஆக்சுவலி சொன்னேன். என்னை வந்து எழுதிட்டு வந்துட்டாங்க. நீ வந்து ஆகணும்னா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் இப்போ ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பூட்டில் கரையாக திறப்போமா இல்லை வீட்டுக்கு திருப்பி வருவோமான்னு தெரியல. போய்கிட்டு இருக்கா ஹோட்டலுக்கு. அப்பா முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் சக்தி அப்பா தான் வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஹோட்டலுக்கு போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. அங்கே போய் தான் என்ன ஹோட்டல்னு தெரியும். ஓகே கைஸ், நமக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். என்ன ஹோட்டல்னா விஜயமஸ். எப்பா இது எந்த ரோட்லப்பா இருக்கு? நிறைய விஜயமஸ் இருக்கு இந்த ஊர்ல. எந்த விஜயமஸ் சொல்றீங்க? என்ஆர்கே ரோட்ல இருக்க விஜயமஸ் வந்திருக்கோமா? அப்பா சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ள போய் என்ன சாப்பிட இருக்கும்போது பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். இதுக்கு மாதிரி நிறைய விஜயமஸ் போயிருக்கோம். இங்கே வந்ததில்லை. இப்போதான் ஃபஸ்ட் டைம். ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சால்லாம் வந்துருச்சு. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. சத்தியும் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணால் சண்டை போட்டு அவளுக்கும் ரைஸ் வந்துருச்சு. அம்மா வந்து நிறைய போட்டாங்க. அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு அம்மாவுக்கு போட்டாலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட் முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா என்னமோ ஆர்டர் பண்ணிக்க வரையும் பார்ப்போம். வந்து பரோட்டா வந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருக்கு. பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறைய இதாக தான் இருக்குது. எஸ், நிறைய இதாக தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்டட். சாப்பிட்டு இப்படித்தான் போகிறோம். அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து சக்தியும் இவங்க தான் என்ன சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒன்றுமே நல்லா அதாவது இதுக்கு மாதிரி 3 டைம்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இல்லை. அது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த வட்டம் இன்னும் 2 விஜயமஸ் இருக்குது. அது 2 பண்ணுவோம். ஓகே, இப்போ சாப்பிட்டு ஐஸ்கிரீம் ஓகே அம்மா ஐஸ்கிரீமுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தருவீர்களா? நம்ம வேறு கடைக்கு போய் இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குகிறோம். காலையில் எழுச்சிக்கோங்க எழுந்துச்சுரும். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக ஆஃப் ஆயில் வெயிட்டிங். அம்மா எம்மா சாப்பாடு எப்படி இருந்துச்சு?
அவ்வளோதான். அப்பா நல்லா இல்லை. இப்போ வந்து நாங்கள் பில் பே பண்ணியாச்சு, வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கோம். இப்போ ஐஸ்கிரீம் எங்கப்பா இருக்கும்? அப்பா ஆன்சர் பண்ணல, நம்ம தேடி போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிடல, எந்த கடையும் இல்லை, மணி 11 ஆச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போய் தூங்க தான் போகிறோம். அம்மா வீட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி உட்காந்து படிக்கணும், கொஞ்சம் எழுதணும். ஓகே, குட் நைட், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஜெரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.